இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இந்த வாரத்திலே தொடர் செய்திகளாக நாம் தியானிப்பது அவர் ஒருவரே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அவர் ஒருவரே பரிசுத்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். இந்த தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருக்க கண்டார். ஆண்டவரை சுற்றி கேருபீன்கள் நின்று அவரை பார்க்க முடியாதபடி அவருடைய பரிசுத்தம் இருந்தது. அவருடைய சமூகத்திலே நின்ற கேருபீன்கள் 2 சட்டைகளால் தங்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமும் மகத்துவமான தேவன். அவர் பரிசுத்தராய் இருக்கிறதினாலே அவர் நம்மிடத்திலேயும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட அவருடைய ஜனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்தம் என்றால் என்ன? பாவமில்லாத ஒரு நிலை. இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனுஷனும் பாவம் செய்யாமல் இருப்பதில்லை. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வார். நான் பிறக்கும் போதே பாவங்களோடு கூட தான் நாம் பிறக்கிறோம். பாவம் செய்ய யாருக்கும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்முடனே இருப்பதினால் நம்மை அறியாமல் விரும்பாத பாவத்தையும் கூட நாம் செய்கிறோம். சின்ன பிள்ளைகள் கூட சின்ன வயதிலிருந்தே பாவம் செய்கிறவர்களாகத்தான் நாம் வளர்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அவர் பரிசுத்தர். இந்த பாவத்தோடு பரிசுத்தமுள்ள அந்த தேவனோடு நாம் உறவு கொள்ள முடியாது. இந்த பாவத்திற்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக தான் அவரோடு நாம் வாழ முடியும், அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எனக்கேற்ற பரிசுத்தமுடையவர்களாயிருங்கள் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஏன் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் சொல்லுவார், நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன், ஆகவே நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி நம்மையும் இந்த பாவ உலகத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினார். இந்த பாவ உலகத்திலிருந்து விடுபட நம்மை பண்ணினார். இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய ஒளியின் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினார். ஆகவே நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். 2வது, நாம் ஏன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய கர்த்தர், அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு தேவன். நீங்கள் என்னுடையவர்கள், ஆகவே பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்தம்.
நாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியினால் அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் நமக்கு அவசியமா இருக்கிறது. வேதத்துல நாம் பார்க்கும் பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஜனங்களை சந்திக்க விரும்பினாரோ, மனிதர்களை சந்திக்க விரும்பினாரோ, அப்பொழுதெல்லாம் அவர் அவர்களிடம் கூறினது, நீங்கள் பரிசுத்தமாகுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயிடம் மற்ற ஜனங்களிடம் சொன்னார். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதில்லை. நாம் பரிசுத்தமாகும் பொழுது அவரை நாம் தரிசிக்கிறோம். அவருடையவர்களாக, அவருக்கு ஏற்றவர்களாக நாம் இந்த உலகத்திலே மாறுகிறோம். இந்த பரிசுத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த பரிசுத்தம் எங்கே நமக்கு கிடைக்கிறது? பாவ உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நம்மை மறியாமல் பாவம் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆனால் பரிசுத்தராக வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். எப்படி இந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது, பாவமறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாவமானார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய எல்லா பாவத்திற்குமான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் மீறுதல்களுக்குமான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் நமக்காக சிந்தின இரத்தம், கோர சிலுவையிலே அகோரமாய் அவர் பலியாகி சிந்தின அந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் பாவமுள்ள நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாவதற்கு ஏதுவாகிறது. 1 யோவான் 1:7 நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்திலே நம்முடைய பாவ அசுத்தம் எல்லாம் போகிறதற்கு, நம்முடைய பாவ அழுக்கை கழுவுகிறதற்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதை இல்லாமல் வேறு வழியே கிடையாது. அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், என் பாவம் போக என்னை கழுவும் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக அவரிடத்திலே நாம் வரும் பொழுது அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குறது. நம்முடைய உள்ளான மனுஷனை பாவங்கள் போக அது கழுவுறது. நம்முடைய மனசாட்சியை அது உயிர்ப்பிக்கிறது. நாம் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம், பரிசுத்தமாகிறோம். ஆனால் அது முடிவல்ல, அது ஒரு ஆரம்பமே. பரிசுத்தமான வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பம் தான் அது. அதன் பிறகு கர்த்தரோடு இணைந்து அவருடைய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வேத வசனத்தினாலும் நாம் பரிசுத்தமாகிறோம், பரிசுத்தமாக முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரோடு நாம் இணைந்து அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை நாம் வாஞ்சித்து கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை கழுவுகிறார், நம்மை பரிசுத்தமாகிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர், கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று. அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார், அவர் பரிசுத்தராய் அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த தியாக பலியின் மேல் எனக்காக அவர் பிற்கப்பட்டார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவரை நாம் விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்கு உண்டாகிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடி, இது வரைக்கும் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இல்லை, பரிசுத்தமான ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லை என்றால் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்பீர்களா, இயேசப்பா என்னிடத்துல எவ்வளோ தவறுகள் உண்டு ஆண்டவரே, ஒவ்வொரு தப்பு நான் செய்யும் பொழுதும் என்னுடைய மனசாட்சி என்னை வாதிக்கிறது, நான் சோர்ந்து போகிறேன், ஐயோ நான் தப்பு செய்கிறேனே என்று நான் சோர்ந்து போகிறேன். இயேசுவே கல்வாரின் திரு இரத்தத்தினால என்னை கழுவும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். தூய தூய தூயரே திரியேக தேவா, உமக்கே என் நாளும் சங்கீதம் வேறுமே. தூய தூய தூயரே
திரியேகரே. எங்கள் தகப்பனே, எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் எல்லாரையும் கழுவி பரிசுத்தமாக்கும். உமக்கு ஏற்றவர்களாக வாழ எங்களுக்கு பலன் தாரும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை